நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான கிறிஸ்மஸ் கேக். அதுவும் வந்து எக் இல்லாமல், மைதா இல்லாமல், ஆல்கஹால் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நமக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம். அதாவது நான் 3 ஆரஞ்சிலேருந்து நான் எடுத்துருக்கிறேன் இந்த ஜூஸ். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது. நான் சுகர் எதுவும் ஆட் பண்ணல. இதில் அந்த நட்ஸ் எல்லாம் நான் போடுறேன். அதுக்கப்புறம் செர்ரி, உங்கள்கிட்ட வந்து செர்ரி இருந்தால் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட வந்து அந்த டைமில் எந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வந்து போட்டுக்கலாம். இதை வந்து ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து திராட்சை, உலர் திராட்சை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை நான் வந்து சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி போட்டிருக்கேன். இதை முதல்ல ஒரு 30 நிமிஷம் நல்லா வந்து ஊற வச்சுக்கணும். அந்த ஆரஞ்சு ஜூஸ்லேயே வந்து இதெல்லாம் ஊறணும். இதுக்கப்புறமா பேக்கிங் பேன் எடுத்துகிட்டு முதல்ல பட்டர் போட்டுட்டு நான் வந்து நல்லா தடவிடணும். இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ணாதான் இந்த பேனில் அது ஒட்டாமல் ஈஸியாக டீமோல்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஒன்று நீங்கள் பட்டர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆயில் போட்டுக்கலாம். முதல்ல எல்லா பக்கம் வர மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா மாவு போட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபுல்லாக வந்து வர மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சுற்றிட்டே வந்திங்கன்னா என்னாகும் அப்படின்னா, அந்த மாவு வந்து அந்த பட்டரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடும், நல்லா ஒட்டிக்கும் அப்படியே அந்த பேனில். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாவை நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் பட்டர். அதுக்கப்புறம் 1/3 கப் ப்ரௌன் சுகர், 1/5 கப் வந்து சுகர், பால் வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். முதல்ல வந்து இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணணும். அதாவது இந்த சுகர் வந்து நமக்கு கரையிற அளவுக்கு பீட் பண்ணணும். இது ஒரு நிமிஷத்துலேயே இது வந்து ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் எக்கு போடாதனால டேஸ்ட் மாறும்னு நினச்சிடாதீங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 2 டீஸ்பூன். இதெல்லாம் வந்து முதல்ல கட்டி இல்லாமல் நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு சலிக்க முடியலனாலும் நீங்கள் அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். நான் முன்னாடி வந்து மறந்துட்டேன், அதனால் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லாமையும் டேஸ்ட்டாக வரும். இந்த கேக் வந்து மைதா கேக்கை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சலிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வந்து நான் சலிச்சிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நட்மெக், அதாவது என்னென்னா ஜாதிக்காய் பொடி உங்கள்கிட்ட இருந்தனா போட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் மட்டும் நீங்கள் துருவி போட்டுக்கோங்க. இல்லைனா இப்படி வந்து கத்தியில் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டிருக்கேன், அதாவது சுக்கு பொடி. ஸோ அதை நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்டலாக நான் மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நான் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணல, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வனிலா எசன்ஸ் இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணுன்னா, ஊற வச்சுருக்கிற அந்த நட்ஸையும் ஆரஞ்சு ஜூஸையும் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மூத்தான மாவு மாதிரி வரணும். நீங்கள் வந்து அதுக்காக ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவும் என்ன ஆகும்னா அந்த மாவு வந்து ரொம்ப ஹார்டாக்கிடும். அதாவது ரொம்ப கடினமாக அதாவது பேக் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக வராது. இப்போது டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து மாவு எப்படி வரணும், நல்லா ஷைனிங்காக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஸோ பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செரியை போட்டுட்டு பேக்கிங் பேனில் இதை போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓடிஜியை 10 மினிட்ஸ் 250 டிகிரியில். நீங்கள் வந்து அவனுக்கு வந்து சேம் டெம்பரேச்சர் தான். ப்ரெஷர் குக்கருக்கும் கடாய்க்கு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். நம்ம பேக்கிங் பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க. ரொம்ப அமுத்தி ரொம்ப வந்து டைட்டாக நீங்கள் பண்ணிடாதீங்க. ஜென்டிலாக தான் எல்லாமே பண்ணணும். அப்படின்னா இந்த கேக் வந்து ரொம்ப வெடிச்சிடும். நான் இதில் சுகர் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரௌன் சுகர் தான் இதில் அதிகம். இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க ஓடிஜியில் நம்ம வச்சிடலாம். ஓடிஜி இல்லைனா அவன். இதுக்கப்புறமா 40 to 45 மினிட்ஸ் 170 டிகிரியில் பேக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக்கரும் கடாயும் சேம் 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம். நீங்கள் வந்து ஸ்டிக்கை விட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ஒட்டாமல் வந்திருக்கும். அந்த பட்டர் மாவு போட்டு நம்ம வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சதுனால நமக்கு ப்ரெஷர் குக்கர்லேயும் கடாயிலையும் அவன்லேயும் சேம் இதே மாதிரி தான் கேக் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேக்கில் நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை நம்ம அந்த கேக்கை கடிக்கும் போதும் எல்லாமே வந்து நம்ம எல்லா ஃப்ளேவருமே நமக்கு வரும். ஸோ இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா பபிள்ஸ் நிறையா இருக்குது. கையில் எடுக்கும் போதே அப்படியே ஸ்பாஞ்சியாக அப்படியே உடையும். ஸோ இந்த கேக்கை நம்ம வந்து 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்.